இந்த இந்தியா பிரதமர் 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். அதே மாதிரி அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அதே மாதிரி தேர்தல் அதிகாரி இருக்கார்ல, அவர் 100 ஓட்டு இந்த மிஷினில் கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்து ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. தேர்தல் நடத்தணும் என்றால் நீங்கள் இந்த கோரிக்கை பத்திரத்தின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கை பத்திரத்தின் அடிப்படையில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த நீதிபதிகளுக்கெல்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த நீதிபதிகள் இந்த பத்திரத்தை நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த சிறப்பு விருந்தினராக கபடி பிளேயர்களையும் அழைத்திருக்கிறேன். இந்த லெட்டரையும் 5 நீதிபதிகளுக்கும் அனுப்பியிருக்கேன். நான் மொத்தம் 5 முறை அக்னாலஜ்மெண்ட் கார்டோட மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அப்படி அனுப்பியிருக்கும்போது அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு தான் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டும். ஜெயபாண்டிக்கு பதில் சொல்லாமல், ஜெயபாண்டி நேரடி ஒளிபரப்புக்கு சம்மதிக்காமல் நீங்கள் தேர்தலை நடத்த முடியாது. ஒரு சாதாரண ஒரு ஈராக்கு நாட்டை ஒரு வல்லரசு அமெரிக்கா உன்னால் செவிக்க முடிஞ்சதா? ஒரு வல்லரசு நாடு பொய் பேசுது. என்ன சொன்னால், நாங்கள் அந்த நாடை பிடிச்சிட்டோம், ஆப்பிரிக்காவில் இங்கேயத்தை வச்ச அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லி ஏமாத்துறான். அது மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வரமுறையோட நான் இந்த பத்திரத்தை காமிக்கிறேன். தேர்தல் தேதி ஏப்ரல் 23 வரைக்கும் இந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையை தமிழ்நாட்டில் உள்ள தேர்தலில் நிற்கக்கூடிய அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு அவங்க ஏப்ரல் 23 தேர்தல் நடத்தலாம். இந்த பத்திரத்தில் உள்ள கோரிக்கை அடிப்படையில் எந்த ஒரு கட்சிக்காரனும் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதற்கு பிறகு ஏப்ரல் 23 75 நாள் ஜெயபாண்டிக்கு டைம் கொடுங்க. அந்த 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த பத்திரத்தில் உள்ள அடிப்படையில் நான் நிறைவேற்றி காட்டுறேன்னா இல்லையான்று பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்போ எல்லோரும் நினைப்பாங்க, என்னையா ஏப்ரல் 23 தேர்தல் டயத்தில் எதற்காக 75 நாள் தள்ளி வைத்திருக்கிறார்கள்? இல்லையா, இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறானா? 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறானா? அது உண்மையாக பொய்யான்னு பார்ப்பதற்காக சயின்டிஸ்ட்டு ஜெயபாண்டியன் அந்த டயத்தை ஒதுக்கியிருக்காங்க தேர்தல் அதிகாரிகள் என்று சொல்லும் அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தேர்தல் அதிகாரி எனக்கு முன்னுரிமை கொடுக்காமல் 5 முறை, அதாவது 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதற்காக செயல்பட்டு வந்திருக்கிறேன். இதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் தேர்தல் நடத்தினா எப்படி அமெரிக்கா ரூல்ஸை மீறி ஒரு நாட்டினுடைய தலைவனை அழித்து விட்டால் அந்த நாடு அடிமையாயிரும் என்று நினைப்பது போல் ஜெயபாண்டிக்கு மதிப்பு கொடுக்காமல் நடந்தீங்க என்றால் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் தேர்தல் நடத்தினால் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுருச்சு. ஐக்கிய நாட்டு சபைகள் மரியாதையாக இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஐக்கிய நாட்டு சபை ஒழுங்காக இருந்திருந்தால் ஈராக்கு போர் நடந்திருக்காது. ஐக்கிய நாட்டு சபை கரெக்டான முறையில் இருந்திருந்தால் இந்த இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஐக்கிய நாட்டு சபை உண்மையிலே இருப்பது என்றால் ஒரு டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஒரு நாட்டில் ஏமாத்துறாங்க என்ற போது ஐக்கிய நாட்டு சபை தலையிட்டு இந்த மிஷினை முழுமையடைந்ததா,
இந்த மிஷினை எந்த அடிப்படையில் நீங்கள் கொண்டு வர்றீங்க, மக்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கிறீங்க? இந்த மிஷினை அனுமதித்ததுக்கான அதிகாரி யார்? இந்த மிஷினு எங்கே உற்பத்தி ஆனது? இந்த மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்துவதற்கு எந்த சட்ட அமைப்புப்படி இதை கொண்டு வந்தீங்க? இந்த இவிஎம் மிஷினை உள்ளே கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தேர்தல் நடத்த வேண்டும். அந்த தேர்தலின் அடிப்படையில் அந்த மிஷினை உள்ளே கொண்டு வர வேண்டும். அதுதான் விதிமுறை. அதனால் ஒரு படிப்பறிவு இல்லாதவனுக்கு பதில் சொல்லாமல் இந்த இந்தியாவில் தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தினீங்க என்றால் இதற்கு ஐக்கிய நாடு சபை அதுக்கு பிறகு யாருமே மதிக்க மாட்டாங்க. ஐக்கிய நாடு சபை இருப்பது உண்மை என்றால் ஒரு சாதாரண காரியத்தை கூட தலையிட்டு அதை முடித்து கொடுக்க வேண்டும் என்று தான் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை திரும்பி பார்த்துக்குறோம். 7வது கீழே விழுந்துருச்சு. அதனால் ஐக்கிய நாடு சபை இந்த பத்திரத்தின் அடிப்படையில் எவன் ஒருவன் அதை உருவாக்கி செய்ய முடியும்னு சொல்கிறானோ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதே மாதிரி இதை ஸ்டாப் பண்ணி படிங்க. அதாவது 1வது படித்தவனுக்கு 25 ரூபா சம்பளம், ஒரு நாள் ஒன்றுக்கு படிப்பதற்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்றான். இது எந்த வல்லரசு நாட்டிலாலும் செய்தது உண்டா? ஆகையால் இந்தியாவில் பெட்ரோல் எடுக்க போகிறோம்ன்றீங்க. கடல் கரையில் பெட்ரோல் கிடச்சிருக்குன்னு சொல்லி 2 வருஷத்துக்குள்ளே எடுத்துருவோம்னு சொல்கிறீங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளே எடுத்துருவீங்கன்னா நீங்கள் அந்த பெட்ரோல் எந்த வடிவத்தில் எந்த விதமான அமைப்பில் இந்த மக்களுக்கு உதவும்? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரே ஒரு கண்டுபிடிப்பு மூலமாக அதை மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து அதன் அடிப்படையில் சம்பளமும் கொடுக்க முடியும்ன்றான். அப்போ இந்தியாவில் ஒரு பெட்ரோல் எடுக்கிறீங்கன்னா அதை பணக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு நண்பன்ட்டு போயிருவீங்க. இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்தணும்னு சொல்கிறேன், இந்த கண்டுபிடிப்பு எதுக்காக வெளிப்படுத்தணும்னு சொல்கிறேன்னா, இந்த கண்டுபிடிப்பு மூலமாக இனி வரக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கருவியை உருவாக்கி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கான். இத்தனாயிரம் கண்டுபிடிப்புகள் இந்தியாவில் இருக்கிறது. அதன் மூலமாக ஏதாவது மாணவர்களுக்கு செயல்படுத்தியிருக்காங்களா? ஒரு சாதாரண கைதிக்கு கூட, குற்றம் செஞ்சவனுக்கு கூட ஜெயிலுக்குள்ளே பேப்பர் ஒட்டுற வேலை, அந்த பேப்பர் ஒட்டுற வேலையெல்லாம் மாணவனுக்கு கொடுக்கணும். கவர் ஒட்டுற வேலையை அந்த மாணவன் படிக்கும்போது தாய் தாப்பைங்கிட்ட ஒரு காசு வாங்காமல் கூட அந்த வேலையை பார்த்துக்கிட்டு படிக்கும்போதுலேயே ஒரு உழைப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? குற்றவாளிக்கு அந்த வேலையெல்லாம் கொடுக்குறீங்க, குற்றம் செஞ்சவனுக்கு சலுகை கொடுக்குறீங்க. குற்றம் செய்யாமல் பள்ளியோடமே கெதின்னு இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றதை இதில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இதை பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா பிரதமர் இந்த மிஷினில் ஓட்டு போடணும், 100 ஓட்டு. அதே மாதிரி தேர்தல் அதிகாரியும் 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவர் ஓட்டு போடும்போது அந்த 100 ஓட்டில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். நான் இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே இந்த தேர்தல் அதிகாரி ஓட்டு போடும்போது என்னடா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே வெற்றி பெற்றான் என்று சொல்லும்போது இந்த மிஷினு போர்ஜரி. இந்த மிஷின் மூலமாக இது நாள் வரைக்கும் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்படவில்லை. மிஷின் மூலமாக தான் இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று தெரிய வரும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. தேர்தல் தேதியை தள்ளி வை.